ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். உண்டியல் கணக்கை எண்ணக்கூடிய பிரகாமணி சேவை செய்வதற்காக 4 நாள் பயணமாக திருமலைக்கு போயிருந்தேன். அப்போது சில பல புதிய இடங்களுக்கும் போயிட்டு வந்திருந்தேன். அதில் த்ரில்லிங்கான சில அனுபவங்களும் உண்டு. எல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். திருமலை திருப்பதி கொடுத்த தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க சாகிமா விலாக் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். என்னுடைய இந்த திருமலை பயணமானது சிறப்பானதாக அமையணும்னு சொல்லி அந்த ஏழுமலையானையும் என்னுடைய குலதெய்வமான குராயூர் ஸ்ரீ திருவேட்டை ஐயனாரையும் என்னுடைய இஷ்ட தெய்வமான எங்கள் ஊர் வத்தலக்குண்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சென்றாய பெருமாளையும் வணங்கி நவம்பர் 13ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணி போல் எங்கள் ஊர் வத்தலக்குண்டில் இருந்து பஸ் ஏறி திண்டுக்கல் போயிட்டேன். திண்டுக்கல்லில் இருந்து இரவு 7:40க்கு கிளம்பக்கூடிய பாலக்காடு சென்னை எக்ஸ்பிரஸை பிடிச்சி நைட்டு ஒரு 10:30 மணியை போல் சேலம் போயிட்டேன். சேலம் 5வது பிளாட்ஃபார்முக்கு இந்த ட்ரெயின் போகும். 5வது பிளாட்ஃபார்மை விட்டு இந்த ட்ரெயின் நவந்து போன உடனே அதே பிளாட்ஃபார்முக்கு பின்னாடியே ஒரு புனே ட்ரெயின் வரும். அதில் ஏறினேன். கரெக்டாக அடுத்த நாள் அதிகாலையில் ஒரு 4:15 மணிக்கெலாம் என்னைய திருப்பதியில் கொண்டு போய் இறக்கி விட்டுட்டாங்க. இந்த முறை என்னுடைய திருப்பதி பயணத்தில் என்னுடைய 10ஆம் வகுப்பு ஆசிரியரான திரு சிங்காரவளன் சார் அவர்களும் வந்திருந்தாங்க. நானும் சாரும் ஒரே டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணுறோம். சமீப காலமாக பிரகாமணி சேவைக்கு போகும்பொழுது நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் போயிட்டுருக்குறோம். திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய விஷ்ணுநிவாசத்தில் இருந்து ஒரு ஏசி பஸ் கிடச்சிது திருமலைக்கு போகிறது. அலிப்பிரியில் செக்கிங்லாம் முடிச்சுட்டு திருமலை ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்டுக்கு அதிகாலை 5:45க்கெலாம் போயிட்டோம். போய் இறங்கினோன்னு லேசாக ஒரு தூறல் இருந்தது. எப்போ திருமலை போனாலும் சரி என் கூட வந்திருந்த என்னுடைய நண்பர் முடிகாணிக்கை கொடுக்கறது வழக்கம். ஸோ வழக்கம் போல் நாங்கள் நந்தகம் கெஸ்ட் ஹவுஸில் இருக்கக்கூடிய மினி கல்யாண கட்டால் போய் என்னுடைய நண்பர் முடிகாணிக்கை செலுத்திட்டு வந்தார். நவம்பர் 14ஆம் தேதி காலையில் ஒரு 7:15 மணிக்கெல்லாம் நாங்கள் சேவா சதன் போயிட்டோம். அங்கே எங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப் ஐடி கார்டு எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க எங்களுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுத்துட்டாங்க. ஸ்கார்ப்பும் கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி டே ஃபுல்லாக எங்களுக்கு ஃப்ரீ தாங்கிறது எங்களுக்கு தெரியும். எங்களுடைய லாக்கரில் போய் எங்கள் திங்ஸ் எல்லாம் போட்டுட்டு நாங்களும் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு புரோஹித் சங்கம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல தான் இன்னர் ரிங் ரோடு, அவுட்டர் ரிங் ரோடு, சிலாத்தோரணம் ரோடு, பாபநாசம் ரோடெல்லாம் ஜாயின் பண்ணக்கூடிய இடம். இங்கே இருந்து நாம் சிலாத்தோரணம் ரூட்டுக்கும் பஸ் கிடைக்கும். அதே போல் பாபநாசம் போகிறதுக்கும் பஸ் கிடைக்கும். நாங்கள் வந்த நேரத்துக்கு எந்த பஸ்ஸுமே வரலை. அதன் காரணத்தினால இங்கேருந்து நடந்து போக தூரத்தில் தான் சிலாத்தோரணம் இருக்குதுன்னு சொல்லி தெரியும். அதனால் நடந்தே நாங்கள் சிலாத்தோரணம் போக ஆரம்பிச்சிட்டோம். அங்கே சிலாத்தோரணம், கங்கையம்மன் கோவில், சக்கர தீர்த்தம் இது எல்லாமே பார்த்துட்டு தர்மகிரியில் இருக்கக்கூடிய அபயஹஸ்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டோம். இந்த அபயஹஸ்த ஆஞ்சநேயர் பற்றி டீட்டெயில்டான ஒரு வீடியோவானது வெகு விரைவில் நம்ம சாகிமா விலாக் சேனலில் வர இருக்குது. அங்கே இருந்து காட்டுக்குள்ளே ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பாக ஒரு மலையிலிருந்து கீழே இருக்கக்கூடிய இன்னொரு மலைக்கு நடந்தே போய் ஜபாலி ஆஞ்சநேயர் கோவிலை அடைஞ்சோம். இந்த த்ரில்லிங்கான ஒரு அனுபவத்தை பற்றியும் நம்ம சாகிமா விலாக் சேனலில் சூப்பர் வீடியோவை டீட்டெயில்டாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஜபாலி ஆஞ்சநேயர் கோவிலில் தரிசனத்தோடு சேர்த்து அன்னதானத்தையும் முடிச்சுட்டு இதுக்கு மேலே அலைகிறதுக்கு உடம்புல தெம்புலடான்னு சொல்லிட்டு நேராக 2 பேரும் சேவா சதன் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். ஈவினிங் 5 மணிக்கு மேலே சகசர தீபாலங்கர சேவா முடிச்சுட்டு மாட வீதியில் வள வரக்கூடிய மலையப்ப சுவாமியை தரிசனம் பண்ணலான்னு பிளான் பண்ணணும். பட் கொஞ்சம் மழையாக இருந்த காரணத்தினால மாட வீதி உலாவை கேன்சல் பண்ணிவிட்டு சகசர தீபாலங்கர சேவா முடித்த உடனே மலையப்ப சுவாமி திருக்கோவில் உள்ளர போயிட்டார். அடுத்ததாக நாங்கள் மாட வீதியில் இருக்கக்கூடிய வராக சுவாமியையும் லக்ஷ்மி ஹயக்ரீவர் மற்றும் ராதே கிருஷ்ணா மற்றும் விகணேச முனிவரை தரிசனம் பண்ணணும். அடுத்ததான் நேராக N2 கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் கோவில்கிட்ட போயிட்டோம். அங்கே கொஞ்சம் மழை வந்த காரணத்தினால அந்த கோவிலுள்ளதே ஒரு 1 மணி நேரம் உட்காந்துருந்தோம். சூப்பராக இருந்தது. நீங்கள் மாட வீதியில் போனீங்கன்னா கண்டிப்பாக N2 கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அடுத்த நாள் நவம்பர் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் பராகாமணி சேவாவில் பி ஷிஃப்ட் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ 10 மணிக்கு தான் டியூட்டி. காலையில் ஒரு 8 மணிக்கெலாம் வெளியில் வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு நேராக பாண்டவ தீர்த்தம் வந்துட்டோம். பாண்டவ தீர்த்தத்துக்கு எப்படி போகணும், அந்த கோவிலோட சிறப்புகள் பற்றிலாம் நம்ம சாகிமா விலாக் சேனலில் நிறைய டீட்டெயில்டு வீடியோ வந்திருக்குது. பாண்டவ தீர்த்தத்திலேருந்து கொஞ்சம் மேலே ஏறி போனோம்னா நிறைய மட்ஸ் இருக்கும். வெள்ளிக்கிழமை பௌர்ணமிங்கிறதுனால அந்த மட்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அங்கேயே அன்னப்பிரசாதமும் வழங்கினாங்க. பௌர்ணமி அப்போது பாண்டவ தீர்த்தத்தில் மதியானம் அன்னதானம் கிடைக்கும். இந்த மட்ஸ் பக்கத்தில் வந்தோம்னா காலையில் நேரத்தில் டிஃபன் கொடுக்குறாங்க. சூப்பராக இருந்தது அந்த டிஃபன். இது எல்லாமே அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மட்டுகள் தான். இதுக்கு எப்படி போகணும்னு சொல்லிட்டு டீட்டெயில்டு வீடியோ கூட அடுத்ததாக நான் கொடுக்குறேன். அடுத்ததாக அவுட்டர் ரிங் ரோட்டில் இருக்கக்கூடிய நாகமல்லி தபோவனம் மற்றும் ஹனுமந்த் குண்டுன்னு சொல்லக்கூடிய ஹனுமந்த குளம்
2 கோவிலுக்கும் போயிட்டு நேராக நாங்கள் பராகாமணி பில்டிங் போயிட்டோம். ஏன்னா டியூட்டிக்கு டைம் ஆகிடுச்சு. பராகமணி சேவா செய்யக்கூடிய பில்டிங் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய எல்லையம்மனை வணங்கிட்டு நேராக பராகமணி சேவா செய்ய போயிட்டோம். ஃபர்ஸ்ட் டே டியூட்டி மொத்தம் 6 ஹவர்ஸ். முதல்ல ஒரு 3 ஹவர்ஸ், அப்புறம் கேப் விட்டு மறுபடியும் 3 ஹவர்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்ததுனால உண்டியல் காணிக்கையும் என்ற வேலை கம்மியாக தான் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு 3 ஹவர்ஸ்லேயே ஒரு 2 ஹவர்ஸ்லேயே எங்களை வெளியில் அனுப்பிட்டாங்க டியூட்டியை முடிச்சுட்டு. அதுக்கப்புறம் டியூட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஃபர்ஸ்ட் டே டியூட்டி அப்போ தான் பெங்களூரை சேர்ந்த தமிழரான திரு ராஜகோபால் என்பவரோட அறிமுகம் கிடைச்சது. மிகச்சிறந்த நண்பர் அவர். அதுக்கப்புறம் எங்களோட சேர்ந்து மற்ற இடங்களுக்கு பயணிக்க ஆரம்பிச்சிட்டார். டியூட்டியை முடிச்சுட்டு நேராக மாதவம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாலகங்கம்மா கோவிலுக்கு வந்துட்டோம். அடுத்ததாக திருமலையில் ஹெச்பி பெட்ரோல் பங்குக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய ஒரு கங்கம்மா கோவில் போய் வணங்கிட்டு வந்தோம். திருமலையில் இருக்கக்கூடிய 7 கங்கம்மா கோவில்களில் இது சேராதுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இந்த கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்றது, புனிதமானது, போய் வணங்கிட்டு வாங்கன்னு ஒரு நண்பர் சொன்னதுனால இங்கேயும் வந்து வணங்கினோம். அடுத்ததாக பாலாஜி நகர் வழியாக போனோம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் கோவிலை வணங்கினோம். கோவில் பூட்டி இருந்தது, வெளியிலேருந்தே வணங்கிட்டோம். அடுத்து பாலாஜி நகரில் இருக்கக்கூடிய திரிபுவன சுந்தரி பாலகங்கம்மா கோவிலுக்கு போய் வணங்கிட்டு வந்தோம். மிகச்சிறந்த அனுபவம் இது. போன வாட்டி நான் சிங்கிளாக போனேன், இந்த வாட்டி குரூப்பாக ஒரு 3 பேர் சேர்ந்து போனோம். அடுத்ததாக அவுட்டர் ரிங் ரோட்லேயே இருக்கக்கூடிய பாசிகால கங்கம்மா கோவில் போய் வணங்கிட்டு வந்தோம். அடுத்ததாக ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரிங்கிற ஒரு கங்கம்மா கோவிலில் போய் வணங்கிட்டு வந்தேன். திருமலையில் இருக்கக்கூடிய 7 கங்கம்மா கோவில்களில் 5 கங்கம்மா கோவில்களை ஒரே நாள் தரிசனம் பண்ணிவிட்டு சேவா சதனில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் பௌர்ணமி கருட சேவை பார்க்கறதுக்காக மாட வீதியில் இருக்கக்கூடிய N1 கேட்டுக்கிட்ட வந்துட்டோம். இந்த இடத்துல பெருமாள் கொஞ்சம் நேரம் நின்று சேவை சாதிப்பார்னு தெரியும். அதனால் அந்த ஏரியாவில் நின்று பெருமாளை சேவித்தோம். இந்த 2வது நாள் பயணமும் மிக சிறப்பாக இருந்தது. ஏன்னா பௌர்ணமி கருட சேவை யாருக்கு கிடைக்கும். அடுத்த நாள் நவம்பர் 16 சனிக்கிழமை காலையில் எந்திரிச்சு சேவா சதன் பேக் சைடில் இருக்கக்கூடிய பட்டகங்கம்மா கோவிலுக்கும் அதன் அருகிலேயே இருக்கக்கூடிய நாக தீர்த்தத்துக்கும் போய் வணங்கிட்டு வந்தோம். இந்த முறை நாக தீர்த்தத்தில் ஊத்து நல்லா வந்துட்டு இருந்தது, நிறைய தண்ணீரை பார்க்க முடிஞ்சது. இதுக்கு முன்னாடிலாம் போகும்போது நாக தீர்த்தத்தில் ரொம்ப கிடங்குல தான் தண்ணீர் குறைவாக இருக்கும், லேசாக ஊற்று எடுக்கும். இந்த தடவை ஊற்று நல்லா எடுத்துச்சு. மழை காலன்றதுனால நிறைய தண்ணீரை அந்த நாகத்தீர்த்தத்தில் பார்க்க முடிஞ்சது. பராகமணி சேவாவில் செகண்ட் டே டியூட்டி. இன்றைக்கும் பெரிய அளவில் க்ரௌடு இல்லை, அதனால் குண்டியல் காணிக்கையும் கம்மியாக தான் எண்ணக்கூடிய வேலை இருந்தது. ஸோ டியூட்டியை வந்து ஒரு 2.5 ஹவர்ஸ்லேயே முடித்து எங்களை வெளியில் அனுப்பிட்டாங்க. ஸோ கிளம்பி மாத்ருஸ்ரீ தாரிகொண்ட வேங்கமாம்பாவோட ஜீவ சமாதி அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம். திருமலையோட அன்னப்பிரசாத கூடம் மாத்ருஸ்ரீ தாரிகொண்ட வேங்கமாம்பாங்கிற பேரில் தான் இருக்கும். ஏன்னா திருமலையில் அன்னப்பிரசாதம் வழங்கும் முறையை முதல்ல ஆரம்பித்தது இந்த அம்மா தான். வராகசாமி கோவிலுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கேலரி வழியாக இந்த இடத்துக்கு வரலாம். அடுத்ததாக திருமலையில் இதுவரைக்கும் நான் பார்த்திராத 7வது கங்கம்மா கோவிலான சப்தகன்னிகள் கோவிலுக்கு வந்திருந்தேன். இந்த கோவிலுக்கு எப்படி போகணும், இந்த கோவிலோட சிறப்புகள் பற்றியும் ஃபியூச்சரில் ஒரு வீடியோ வர இருக்குது. ஸ்ரீவாரி சேவை மற்றும் பராகமணி சேவை செய்யக்கூடிய பக்தர்களுக்கு சுபதம் என்ட்ரி பாயிண்ட் வழியாக ஒரு முறை தரிசனம் கொடுப்பாங்க. அதன்படி எங்களுக்கு சனிக்கிழமை தரிசனம் கிடைச்சது. ஈவினிங் ஒரு 5:30 மணியை போல் உள்ளே போனோம். 6:30 மணிக்கெல்லாம் சுவாமியை பார்த்துட்டோம். இருந்தாலும் ஒரு மணி நேரம் கோவில் உள்ளறையே உட்காந்துருந்துட்டு அப்புறமா தான் வெளியில் வந்தோம். லட்டு பிரசாதம் வாங்கிட்டு நேராக சேவா சதன் வந்துட்டோம். அன்றைய நாளும் எங்களுக்கு ரொம்ப இனிதாக அமைஞ்சது. 4வது நாள் நவம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை எனக்கு மட்டும் கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸில் காயின்ஸ் எண்ணக்கூடிய டியூட்டி. ரூபா நோட்டு எல்லாமே மேல் திருப்பதியான திருமலையில் எண்ணுவாங்க, கீழ் திருப்பதியில் காயின்ஸ் எண்ணுவாங்க. அந்த டியூட்டி எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ சேவா சதனில் நான் எல்லாத்தையும் வெக்கேட் பண்ணிவிட்டு இந்த பஸ்ஸில் ஏறி கீழ் திருப்பதி போயிட்டோம். தேவஸ்தானமே இந்த பஸ் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணிவிடும் கீழ் திருப்பதியில் போய் டியூட்டி பார்க்கக்கூடியவங்களுக்கு. இதுதான் கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய டிடிடியோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ். பல ஏக்கரில் இந்த ஆஃபீஸ் அமைஞ்சிருக்கும். இந்த கேம்பஸ் ரொம்ப பெருசு, 100 ஏக்கராவது இருக்கும்னு சொல்லி என்னுடைய கணிப்பு. இங்கே இருக்கக்கூடிய பரகாமணியில் தான் காயின் எண்ணக்கூடிய டியூட்டி எங்களுக்கு கொடுத்தாங்க. 4 மணிக்கு டியூட்டியை முடிச்சுட்டு ரேணிகுண்டா ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேன். என்னுடைய நண்பரும் ரேணிகுண்டா ரயில்வே ஸ்டேஷன் வந்து சேர்ந்துட்டார். நைட்டு ஒரு 7:20க்கு ரேணிகுண்டாவிலேருந்து சென்னை போகக்கூடிய சத்ரபதி சிவாஜி டெர்மினல் ட்ரெயினை பிடிச்சி அரக்கோணத்துக்கு ஒரு 8:30 மணிக்கெலாம் வந்துட்டோம். அரக்கோணத்தில் டிஃபன் முடிச்சுட்டு வெயிட் பண்ணோம். ஏன்னா பாலக்காடு எக்ஸ்பிரஸ் அங்கே 10:45க்கு தான் வரும். அதை பிடிச்சி அதிகாலையில் ஒரு 6 மணிக்கெலாம் திண்டுக்கல் வந்துட்டோம்.
எங்கள் ஊரான வத்தலக்குண்டுக்கு காலையில் ஒரு 7-7:30 மணிக்கெலாம் நான் வந்து சேர்ந்துட்டேன். இந்த பயணம் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சதுக்கு அந்த ஏழுமலையானுக்கும் என்னுடைய குலதெய்வமான குராயூர் ஸ்ரீ திருவேட்டை ஐயனாருக்கும் என்னுடைய இஷ்ட தெய்வமான எங்கள் ஊர் வத்தலக்குண்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சென்றாய பெருமாளுக்கும் நன்றியை சொல்லிவிட்டு என்னுடைய அன்றாட பணிகளை கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன். உண்மையாலுமே இந்த ட்ரிப்பு எனக்கு ரொம்ப சிறப்பானதாக அமைஞ்சதுன்னு சொல்லலாம். ஏன்னா நான் போகணும்னு விரும்பி இருந்த அபயகஸ்தா ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போனேன். அந்த அபயகஸ்தா ஆஞ்சநேயர் கோவிலேருந்து அட்வென்ச்சர் ட்ரிப்பாக ஜபாலி வந்தேன். அதே போல் ஹெச்பி பெட்ரோல் பங்குக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த கங்கம்மா கோவிலுக்கு போயிட்டு வந்ததாக இருக்கட்டும். அதே போல் விகிசி 2 ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சப்தகன்னிகள் கோவிலுக்கு போனதாக இருக்கட்டும். இது எல்லாமே எனக்கு ஒரு புதிய அனுபவமாக இந்த தடவை இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ எந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லுங்கள். பராகமணி சேவா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி அந்த அனுபவங்களை தனியாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாயிமா விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். திருமலை திருப்பதி குறித்த உங்களுடைய டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய.